பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற எவைகளும் அவனை தீட்டுப்படுத்தும். அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா எருசலேம் என்ற கிராமத்தில் ஒரு இடத்துல ஏசப்பா அங்கே இருக்கிறாரு. அங்கே இருக்கும்போது சில வேதப்பர் கூடி வராங்க. அதாவது ஏசப்பா அந்த சீசரோடு அவர் சாப்பிடும் போது சில சீசர்கள் ஏசப்பாவோட சீசர்கள் கை கவமாக சாப்பிட்றாங்க. இதை கண்டு அங்கே சில யூதருங்க அவங்க ஏசப்பா விரோதமாக எழும்பி அவங்க தர்க்கம் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் சீசரில் கை கவமாக சாப்பிட்றாங்க, பாரம்பரியத்தையும் மீறுறாங்க, மோசை கொடுத்த கட்டளையே அந்த நியாயப்பிரமத்தை மீறி நடக்கிறாங்களா, இது தவறு இல்லையான்னு சொல்லி ஏசப்பான கேட்கும்போது ஏசப்பா அவங்களுக்கு பதிலே கூடாது. அதாவது ஒரு மனுஷன் கை கவமாக சாப்பிடுது ஒரு நாள் தீட்டப்படுதாதுப்பா. அதாவது அவன் கை கவமாக சாப்பிட்டா அது வயிற்று வழியாக போய் ஆசனம் வழியாக போயிடும். ஒரு மனுஷன் உள்ளத்துலேருந்து அவன் இருதயத்தில் வெளியே வர வார்த்தை அவனை தீட்டுப்படுத்தான். அவன் இருதயத்தில் என்ன இருக்கோ அது வெளியே வரும்போது தான் அவனை தீட்டுப்படுத்தான். அதனால ஒரு நாள் கை கவமாக சாப்பிடுறது ஒரு நாள் தீட்டுப்படுதாது. அதாவது மோசை கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமாப்பா? அதாவது உன் தாய் தகப்பனை கனப்படுத்துகிற கனமடையான்னு போடுறது, அதே தாய் தகப்பனை நிந்திக்கிறவன் கொலை செய்வன் கடவுன்னு போட்டிருக்க. நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்துறீங்களா? உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் நிந்திக்கிறீங்களே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மோசை பிரமாணத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒரு நாள் தேவனோட வசனத்தை நீங்கள் அவமானம் ஆக்காதீங்க. கை கவமாக சாப்பிட்டு ஒரு நாள் தீட்டுப்படுத்தாது. உள்ளத்துல வார்த்தை தீட்டுப்படுத்தான். நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடுங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் கிடைக்கும்னு சொல்லி அழகாக ஏசப்பா உங்களுக்கு யூதர்களை சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம இருதயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளும். ஒரு மனுஷன் அவன் பேசுகிற அவன் சாப்பிட்றது ஒரு நாள் அவன் தீட்டுப்படுது. அவன் உள்ளத்துலேருந்து என்ன அவன் இருதயத்துலேருந்து என்ன வருது அதுதான் அவனை தீட்டுப்படுதான். நம்ம இருதயத்தை நம்ம பரிசுத்தமாக காத்து கொள்ளும் போது ஏசப்பா நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அவர் சொல்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நம்ம கர்த்தருடைய ஆலயமாக இருக்கணும். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? நம்ம இந்த ஆலயம் எப்பவும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம எல்லாவற்றிலும் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கும். ஏசப்பா சொல்கிறாரு, அதாவது அந்த யோர்தான் நதியை கடந்து போகிறோம். அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களாக பயந்து நிற்கிறாங்க. இந்த யோர்தான் நதியை நம்ம எப்படி கடக்க முடியும்? இது ஒரு நாள் சான்ஸே இல்லை, இது கடக்க முடியாது. தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. எப்படி ஒரு ஆள் நம்ம எப்படி கடந்து போக முடியாத காரியமாக சொல்லி அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களாக பயந்தாங்க. பேசுவப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் உங்களை இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசுத்த காத்து கொள்ளும் போது, உங்கள் இருதயத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் போது தேவன் உங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன், உங்களுடைய மிராக்கிளை செய்வேன். எந்த காரியம் முடியாமல் இருக்கோ அந்த காரியம் உங்களுக்கு நடந்து பண்ண நான் செய்வேன்னு சொல்லி அதே போல் ஏசப்பா யோசுவாக்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த யோர்தானத்தை அவன் கடக்க முடியாமல் இருந்தாலும் அந்த யோர்தானை கடக்கும்படி கர்த்தர் செஞ்சார். ஒன்று நம்ம தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்வார், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறத்தில் விசேஷ தூதர்கள்லாம் இரவு பகலும் ஏசப்பா பரிசுத்தர் தூதர் ஏசப்பாக்கு அதாவது துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா பாரத தேவன் பரிசுத்தராக பேதுரு அநேகத்தில் சொல்கிறார், நம்ம தேவன் எல்லாரும் நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்க. நம்ம தேவன் அழைத்த தேவன் நம்மளை பரிசுத்துக்கு அழைச்சார், அசுத்தத்துக்கு அல்ல. நம்ம பரிசுத்தமாக நம்ம இருதை காத்துக்கொள்ளும் போது தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டோம். நம்மளுக்குள்ள வாசம் செய்து எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அதாவது ஒரு மனுஷனை அவன் கை கவமாக சாப்பிட்டு ஒரு நாள் தீட்டுப்படுத்தாது. அவன் உள்ளத்திலிருந்து அவன் இருதயத்திலேருந்து இருக்கிற அவன் இருதயத்தில் என்ன இருக்கோ அது வெளியே வரும்போது அவன் தீட்டுப்படுத்தும். நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது ஏசப்பா நம்மள வாசமாக எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அவனுக்கு யூதராக இருந்து அவன் கிறிஸ்தவனாக இருந்து ஆனால் ஏசப்பா அவங்க உண்மையாக தெரியல. அந்த பாரம்பரியத்திலையும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நியாய பிரமாணத்தை தான் அவங்க இருந்தாங்க கட்டி. ஆனால் ஏசப்பா அவங்க உண்மையாக தெரியல. ஏசப்பா சொல்கிறாங்க, அதாவது அவங்க எல்லாவற்றிலையும் கரெக்டாக இருக்காங்க, அவங்க இருதயமே தூரமாக இருக்குது. அவங்க என்னை உண்மையாக தெரியல சொல்லி அதாவது யூதரை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளை ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா உண்மையாக தேடணும். நம்ம ஏசப்பாக்கு நம்ம இருதயத்தை நம்ம உண்மையாக கொடுக்கும் போது ஏசப்பா நம்மள வாசம் பண்ணுவார். ஆமென்.